إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணில விண்மீன்களையும் மண்ணிலே மனிதர்களோடு ஜீவராசிகளையும் படைத்து பரிமாணிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றார், அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ளும்படி, மேலும் விலைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தலைக்கட்டளை விதித்திருக்கின்றாரோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஸ்ஸல வக்தஸல வபக்கர வபதக்கர وذهب الى المسجد ودنا من الامام. சொன்னார்கள், யார் நேர காலத்தோடு ஜும்ஆவுடைய தினத்திலே குளித்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு நடந்து சென்று இமாமுக்கு நெருக்கமாக இருந்து குத்பாவுடைய பிரசங்கத்தை கேட்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு பன்மடங்கு கூலிகளை வைத்திருப்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் நின்று வணங்கிய கூலி அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாம் அதிகமான குத்துபாக்கள் பயான்களிலே நாம் இதனுடைய சிறப்புகள் ஃபதாயில்களை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதம். ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் கிடையாது. இந்த மாதம் அதிலே வரக்கூடிய ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த மாதத்திலே ஒரு சுன்னாவை செய்தால் பரலுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஒரு பரலுக்கு 70 பரலுடைய கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இந்த மாதத்தில் ஒரு அடியானுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுகிறது. பகல் பொழுதிலே எவ்வாறு நோன்பு நோற்பது கடமையோ, இரவு நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த கியாமுல் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாளை கியாமத்துடைய நாளிலே எங்களுக்கு பரிசு பேசக்கூடியதாக இருக்கிறது. 2 அமல்கள் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பு, மற்றையது நாம் இந்த மாதத்திலே ஓதக்கூடிய அந்த அல்குர்ஆன். இரண்டும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பரிந்து பேசும், சந்தை குளிக்கும். யா அல்லாஹ், எனக்காக நோன்பு சொல்லும், எனக்காக பசித்திருந்தார், தாகித்திருந்தார், மனோயிச்சைகளை விட்டும் தவிர்த்திருந்தார். எனவே இந்த அடியானை நீ சுவர்க்கத்திற்கு அனுப்பு என்று நோன்பு விடாமடியாக போடு போட்டி போட்டுக் கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசும். அதே போன்றுதான் அல்குர்ஆன். அந்த அல்குர்ஆனும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பரிந்து பேசும். யா அல்லாஹ், என்னை ஓதுவதற்காக இந்த அடியான் இரவிலே விழித்திருந்தார், அவருடைய தேவைகளை விட்டும் தூரமாக இருந்தார், என்னை ஓதுவதற்காக. எனவே இந்த அடியானை நீ மன்னித்திரு என்று, சுவர்க்கத்துக்கு அனுப்பிடு என்று அந்த அனுபவம் அல்லாஹ்வோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பும், நாம் ஓதக்கூடிய அந்த அல்குர்ஆனும், அதனை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அந்த அல்குர்ஆனை தொடர்ச்சியாக தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக மாறலாம். இந்த மாதம் ஏழைகளுடைய பசி பட்டினியை வசதி படைத்தவர்கள், பணக்காரர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இதனை வீண் விளையாட்டிலே கழித்துவிடக்கூடாது. 6வது நோன்பை நாம் நோக்கிருக்கின்றோம். நான் எத்தனை குர்ஆனை முடித்திருக்கின்றேன் அல்லது எத்தனை ஜுஸ்களை நான் ஓதியிருக்கின்றேன் என்பதை நாம் ஒரு கணம் யோசிக்க கடமைப்படுகிறோம். எனக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியிலே இந்த அல்குர்ஆன் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இந்த ரமலானை நான் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய அல்குர்ஆனை திருத்திக் கொள்வதற்கு, ஒரு சில சூறாக்களை மனனம் செய்து கொள்வதற்கு, அல்லது அதனுடைய மீன் தர்ஜமாக்களை பார்ப்பதற்கு, அல்லது கற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாட்கள், மணித்தியாளர்கள், நேரங்கள் எங்களுக்காக காத்திருக்க மாட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாட்கள் அதை சென்று கொண்டே இருக்கும். ரமலான் வந்தது, 6வது நோன்பை நாம் நோக்கிருக்கின்றோம், 5 நாட்களை நாம் கழித்து விட்டோம். குர்ஆன் ஓதியோ ஓதாமலோ, நோன்பு நோற்றோ நோக்காமலோ, சதகா தான தர்மம் செய்தோ செய்யாமலோ எங்களை விட்டு அந்த 5 நோன்புகளும் கழித்து விட்டு, இன்னும் நாம் எஞ்சிருக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் உயிரோட்டம் உள்ள நோன்பாக, அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய நோன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். பகல் பொழுதிலே நாம் பஜாரிலே, கடைகளிலே, உத்தியோகத்திலே, தொழில்துறையிலே இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வைத்திருக்கிறார். முடியுமானவரை அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே நாம் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ருகளை உள்ளத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சொன்னவர்களாக, கூறியவர்களாக எங்களுடைய நேரங்களை நாம் கணிக்க வேண்டும். அப்போதுதான் பகல் பொழுதும் நோன்போடு இன்னொரு இபாதத்திலே நாம் ஈடுபட்ட நன்மை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்திருப்பார். எங்களுடைய துஆவுடைய தொழுகை நாம் தவறவிடக்கூடாது. எங்களுடைய ஃபஜ்ருடைய அந்த சுன்னாவில் மிக முக்கியமான ஒரு சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அந்த சுன்னாவை நாங்கள் தவறவிடக்கூடாது. துஆவுடைய தொழுகை 8 தொழ முடியுமாக இருந்தால் 8 தொழுவது, அல்லது 6 முடியுமாக இருந்தால் 6, அல்லது 4 ரக்அத் முடியுமாக இருந்தால் 4 ரக்அத், அல்லது என்னால் 2 நாம் தொடர்ச்சியாக தொழ முடியும் என்றால் அதை நாம் தொடராக செய்து கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ரமலானிலே மிக முக்கியமான ஒரு இபாதத் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு தெரியும் கியாமுல் லைல். இரவிலே தொழக்கூடிய அந்த தொழுகை, இரவிலே தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கின்றதே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத், மிகவும் விருப்பமான இபாதத். அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாஹ் எல்லா காலங்களிலும் 11, 13 பல ரிவாயத்துகளில் வந்திருக்கின்றன. இந்த தொழுகையை ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? ஹத்தா தஃபத்தரத் கதமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு என்ன செய்வார்கள்? அந்த இரவு தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார் அல்லவா? எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நாம் மாறக்கூடாதா என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு நேரத்தில் என்ன செய்வார்கள்? குறைந்த நேரம் தூங்கி அதிகமான நேரங்களில் இந்த கியாமுல் லைலில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இரவிலே தொழுவதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, வெறுமனே இந்த ரமலானை நாம் கழித்து விடாமல் இரவு பொழுதை வீண் விளையாட்டுகளிலும் கதைத்துக் கொண்டிருப்பதிலும் வீணான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பதிலும் எங்களுடைய இந்த இரவு நேரத்தை கழித்து விடாமல் கியாமுல் லைல் மஸ்ஜித் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது, மஸ்ஜிதிலே தராவீஹுடைய தொழுகை நடைபெறும். இந்த தொழுகையிலே நடுநிசையிலே அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதிலே நாம் எங்களுடைய இந்த இரவு பொழுதை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது முதலாவது சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மக்களே, அஃஷு ஸலாம் வஅத்இமு தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம். மனிதர்களே, நீங்கள் சலாத்தை அதிகமாக பரப்பிக் கொடுங்கள், அதிகமாக நீங்கள் மக்களுக்கு உணவளியுங்கள், சாப்பாடு கொடுங்கள், விருந்து கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து நடங்கள். வஸல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம், மக்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் மக்கள் தூக்கத்திலே அவர்களுடைய இரவை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரப்புடைய அந்த தியானம், ரப்புடைய நெருக்க முனாஜாத் நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல சிறப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். இந்த கியாமுல் லைல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், இரவு தொழுகை உங்களுக்கு நான் அதிகமாக அதை கொண்டு நான் உங்களுக்கு ஏவுகின்றேன், கட்டாயப்படுத்தவில்லை, அதிகமாக உங்களுக்கு நான் அதை கொண்டு ஏவுகின்றேன். ஃபஇன்னஹா தஅமு ஸாலிஹீன், அது யாருடைய பழக்கம் என்றால் நல்லடியார்களுடைய வாழ்க்கை. இந்த இரவிலே விழித்திருந்து அல்லாஹ்வை இபாதத் செய்து தொழுவது இருக்கின்றதே, ஃபஇன்னஹா தஅமு ஸாலிஹீன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் தான் இரவிலே விழித்திருந்து தொழுவது. وَإِنَّ قِيَامَ اللَّيْلِ قُرْبَةٌ إِلَى اللَّهِ مَنْهَاةٌ عَنِ الْإِثْمِ وَتَكْفِيرٌ لِلسَّيِّئَاتِ. இந்த இரவிலே தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதே, எங்களை பாவத்தை விட்டு அந்த தொழுகை எங்களை தூரமாக்கும், பாவத்தை விட்டு அந்த தொழுகை எங்களை தூரமாக்கும். செய்த பாவத்திற்கு அல்லாஹ் தஆலா பரிகாரமாக அந்த இரவு தொழுகையை ஆக்கி விடுகின்றார். இது நல்ல மக்களுடைய இபாதத், பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கும். நாம் செய்த பாவத்திற்கு அது குற்ற பரிகாரம் என்று சொன்னது மாத்திரம் கிடையாது. நாம் ஆரோக்கியத்தை தேடுகின்றோம், எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்கோ நாம் தேடுகின்றோம். சொன்னார்கள், தன்னுடைய உடத்தை விட்டும் நோயை அப்புறப்படுத்தக்கூடிய தொழுகை தான் இந்த கியாமுல் லைலுடைய தொழுகை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இதனை தவறவிடக் கூடாது. ஏனைய காலங்களிலே அது செய்வதற்கு மிகவும் சாத்திய குறைவு.
இருந்தாலும் இந்த நாட்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பரக்கத்தான நாட்களாக தந்திருக்கின்றார். எனவே நாம் இதிலே ஒரு நாளும் கியாமுல் லைலை விடுபடாமல் தொடரக்கூடியவர்களாக வித்ரை, தஹஜ்ஜுதை, தராவீஹை அனைத்தையும் சேர்ந்தேதான் கியாமுல் லைல். தராவீஹ், வித்ர், தஹஜ்ஜுத் இரவிலே சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகை பொதுவான பேர் தான் கியாமுல் லைல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகையை யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றார். ஏன்? அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே அடிவானத்துக்கு அவர்களுடைய ரஹ்மத்துக்கள் இறங்குகின்றன. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றார், என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? நான் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். நோய் நிவாரணத்தை கேட்கக்கூடியவர் இல்லையா? நோய் நிவாரணத்தை கொடுப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். தேவையுடையவர்கள் அவர்களுடைய தேவையை கேட்க வேண்டாமா? அவர்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே ஏலான் செய்கின்றார். யாரெல்லாம் பிடித்திருந்து இபாதத்திலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வினயமாக தெரிந்து கொள்வது எனக்கும் அதே போன்று உங்களிடத்திலும் நாம் அனைவரும் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவனை தான் எங்களுடைய இந்த ஹேண்ட் போன், எங்களுடைய இந்த கையடக்க தொலைபேசி. இதனை நாம் நேரம் காலம் இல்லாமல் அதற்கான நேர ஒதுக்கீட்டை நாம் கணக்கில்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பகல் பொழுதாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம், இஃப்தாருடைய நேரமாக இருக்கலாம், சஹருடைய நேரமாக இருக்கலாம், எல்லா நேரத்திலும் அந்த கோணிலே தான் எங்களுடைய கரங்களை நாம் பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை விட்டும் இந்த மாதம் ஓரளவுக்கு தூரமாக இருந்து இவ்வாதத்திலே கணிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். எங்களுக்கு இரவு தொழுகை கிடைக்க வேண்டும் என்றால் அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து இமாம்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், யாரெல்லாம் பகல் பொழுதிலே பாவத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கியாமுல் லைல் கிடைக்கும். யாரெல்லாம் பகல் பொழுதிலே தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு தான் தஹஜ்ஜுத் கிடைக்கும் என்பது உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், இமாம் அவர்களே, இன்னி லா அக்திரு அலா கியாமில் லைலி ஃபஸிலி தவானை. இமாம் அவர்களே, எனக்கு கியாமுல் லைல் தொடவே இல்லை. இரவிலே என்னால் நின்று வணங்க முடியாது. எனக்கு ஏதாவது சிகிச்சை இருக்கிறதா, மருத்துவம் இருக்கிறதா என்று இமாம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால லா தக்ஸிஹி பின்னஹார். உங்களுடைய மருத்துவம் என்னென்றால் உங்களுக்கு இரவில எலும்பு இயலாது, அல்லாஹ்வை நின்று வணங்க முடியாது, அதற்கு உங்களுடைய இடம் உள்ளம் இடம் கொடுக்கவில்லையா, உங்களுடைய உடம்பு அதற்கு இடம் கொடுக்கவில்லையா? சொன்னார்கள், பகல் பொழுதிலே நீங்கள் பாவத்திலே விடுபட வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வாறு பகல் பொழுதிலே கண்ணையும் காலையும் நாவையும் பாவத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய உடம்பை ரப்புக்கு முன்னால் நீங்கள் பாவத்தை விட்டும் பாதுகாத்திருந்தது உங்களை ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டும் என்பதை இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவ்வாறு இரவிலே எழுந்து நின்று நீங்கள் தொழுவதற்கின்றதே இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது. அந்த சிறப்பை சொன்னார்கள், அந்த சிறப்பை பாதி அடைந்து கொள்ள மாட்டார். பகலிலே பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன் இரவிலே அந்த சிறப்பை அடைய மாட்டான் என்பதை இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொருவர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, யா அபா சயீத், இன்னி அபீது முஆஃபன். இரவு நான் தூங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய உடம்பு சரியான ஆரோக்கியமா நான் தூங்குவேன், நல்ல ஹெல்த்தியா நான் தூங்குவேன், எனக்கு எந்த நோயும் இல்லை. நான் இரவுல அல்லாஹ்வை இபாதத் செய்வதை நான் நாடுவேன். சமாபாடி லாகும், ஆனா எனக்கு எழும்பேறாது, தஹஜ்ஜுதுக்கு எனக்கு எழும்பேறாது,
தியாமுடைய சொல்வதற்கு எனக்கு உள்ள விடம் கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் கபாலல் இமாம் அல் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், துனூபுக சையதற்கு, உன்னுடைய பாவம் உன்னை விளங்கிட்டு விட்டது, உன்னுடைய பாவம் உன்னை எழுப்பாமல் அப்படியே உன்னை சுருட்டி விட்டது என்பதை இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். பகல் பொழுதிலே நாம் எங்களுடைய உடம்பை, எங்களுடைய உறுப்புகளை நாம் பாவத்தை விட்டும் பாதுகாப்போமாக இருந்தால் இரவிலே அந்த தியாமுலை எங்களுக்கு நசிவார். யாரெல்லாம் நோன்பு நோக்க முடியாமல் இருக்கிறார்களோ அல்லது தியாமுலை தொட முடியாமல் இருக்கிறார்களோ இவர்கள் தான் யார் என்றால் பாவத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். மனிதன் அடிப்படையே பாவம் நடைபெறும், தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை விரும்புகின்றான். என்னுடைய அத்தியாயத்தில் கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், நான் அதை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே ஹதீஸுல் குத்ஸியிலும் குர்ஆனிலும் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல் அப்த லா யுذنب ذنب فيحرم به قيام الليل وقيام النهار. ஒரு அடியான் பகல முழுக்க பாவத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நோன்பையும் அவருக்கு பிடிக்கலாம ஆக்கிடுவார். நோன்பை விட்டும் அவர் மகரும் ஆகிவிடுவார், இரவு தியாமுலை விட்டும் அவர் மகரும் ஆகி விடுவார் என்பதை இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திரும்பவும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு தியாமுலை கிடைக்க வேண்டும் என்றால் பகலிலே நாம் செய்யக்கூடிய இபாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இன்றைய தஹஜ்ஜுதை எனக்கு நசீபாக்கி, இன்றைய தியாமுலையை எனக்கு நீ நசீபாக்கி, இன்றைய விக்ரை எனக்கு நசீபாக்கி என்று நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்க வேண்டும். துஆ கேட்டுவிட்டு பகல் பொழுதிலே எங்களுடைய கண்ணை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அல்லாஹ் தஆலா தியாமுலையை எங்களுக்கு தந்து விடுவார். யாரெல்லாம் தியாமுலையை சொல்லுகிறார்களோ, இரவிலே அல்லாஹ்வை துதி செய்கின்றார்களோ, பகல் பொழுதிலே அவர்களுடைய பகல் மிகவும் பிரமாண்டமாக இருக்கும். வித்தியாசமான விளக்கங்களை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பார். உலமாக்கள் வித்தியாசமான குர்ஆனுடைய விளக்கங்களை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். வியாபாரம் செய்கின்றோம் என்றால் பல வழிகளையும் ரிஸ்க்குக்கான பல வழிகளையும் அல்லாஹ் தஆலா இரவிலே தொழுத அந்த தியாமுலையின் மூலமாக அல்லாஹ் தஆலா திறந்து தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நாம் எங்களுடைய உணவை நாம் இரவிலே உண்ணக்கூடிய அந்த உணவை நாம் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அடுத்த விடயம், இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே நாம் எங்களுடைய வலதில் புறத்திலே சாய்ந்து தூங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி வைத்திருக்கின்றது. ஏனென்றால் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனுடைய ஹிக்மத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். ஒரு மனிதனுடைய ஹார்ட், அவருடைய அந்த உள்ளம் அது இடது பக்கத்திலே இருக்கின்றது. யாரெல்லாம் வலது பக்கத்திலே சாய்ந்து தூங்குவார்களோ அவர்களுடைய தூக்கம் குறைந்து நேர காலத்தோடு எழுப்புவதற்கு அவருக்கு முடியும். இடது பக்கம் சாய்ந்து தூங்குகின்றார் என்றால் அவருடைய தூக்கம் நிகழ்த்துவிடும் என்பதை இமாம் அவர்கள் எழுதி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை தந்திருப்பது அதனை மிகவும் பிரயோஜனமாக நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். அந்த தியாமுல்லை ரமலானிலே நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அதனுடைய சிறப்புகள் வித்தியாசம், அதனுடைய சிறப்புகள் வித்தியாசம். சொன்னார்கள், மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், இரண்டு நிபந்தனைகள் தான். ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்தவராக யார் தியாமுல்லையிலே யார் தொழுகின்றாரோ அல்லது இரவிலே நின்று வணங்குகின்றாரோ சொன்னார்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய இரவு பொழுதையும் நாம் அல்லாஹ்வுக்கு துதி செய்யக்கூடியவர்களாக, அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இமாம் அவர்கள் சொல்கிறார் என்றால் அந்த தராவீஹுடன் நானும் சேர்ந்து மிக முக்கியமான விடயம், இமாம் அவர்கள் எப்போது தொழுகையை முடித்து விடுகின்றாரோ அப்போதுதான் நாம் சப்புல் இருந்து எழுந்து செல்ல வேண்டும். ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யுன்ஸரிஃப குதிப லஹு கியாமு லைலத்தி, யார் ஒருவர் இமாமோடு சேர்ந்து தொழுது அவருடனே தொழுகையை முடித்துக் கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா குதிப லஹு கியாமு லைலத்தி,
இரவு நின்று வணங்கிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். வெறுமனே நாம் தொழுகின்றோம் 20 ரக்காத் அல்லது 10 ரக்காத்தை நாம் தொழுகின்றோம் என்றால் அதை இமாமோடு சேர்ந்து நாம் முடிப்போமாக இருந்தால் எங்களுக்கு அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சவுதியுடைய முன்னாள் முஃப்தி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், யார் சில ரக்காத்துக்களை தொழுவதற்கு நாடுகிறார், ஒருவர் 10 ரக்காத்தா எனக்கு தொழ இயலும் என்று இமாமோடு வந்து 10 ரக்காத்தோ 12 ரக்காத்தோ தொழுவதற்கு வருகிறார் என்றால் அவர் முடியுமாக இருந்தார். இமாமுடைய கடைசி பகுதியை சேர்ந்து இமாமோடு அவர் சலாம் கொடுத்து இமாமோடு எழுதி செல்லட்டும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இந்த ஹதீஸுடைய பரிபூர்ணமான கூலியை அவரால் அணிந்து கொள்ள முடியும் என்பதை அந்த ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கவலைப்படக் கூடாது. நாம் அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது. இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் அதனை பிரயோஜனமாக இரவு பொழுதில் கியாமுல் லைலிலே கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாம் ஓட்டு நோன்புகளை அங்கீகரிப்பாயாக. எதிர்வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய நோன்புகளை ஆரோக்கியமான முறையிலே இபாதத் செய்தவர்களாக கியாமுல் லைலில் நிறைவேற்றியவர்களாக அந்த நோன்புகளை நோட்பதற்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.